வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். LIC இணையதள முகப்பு பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சார மொழி திணிப்பு நடத்துவதை ஏற்க முடியாது என்றும் காட்டம். LICயின் இணையதள முகப்பு பக்கம் ஹிந்தியில் இருந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. LIC இணையதள முகப்பு பக்கத்தில் ஹிந்தி மொழி மாற்றப்பட்ட விவகாரம். மொழி திணிப்புக்கு வைகோ, ராமதாஸ், சு வெங்கடேசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் எச்சரிக்கை. ஹிந்தி முகப்பை கண்டித்து சென்னை எழும்பூரில் LIC முகவர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம். அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஹிந்தியை மத்திய அரசு திணித்து வருவதாக CITU சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. இருக்கிற அமைச்சர்களுக்கு இந்தியிலே தான் கடிதமே வருகிறது, எம்பிக்களுக்கு கடிதமே வருகிறது என்று அவர்கள் மலையாளத்தில் கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். பல மாநிலங்களிலே இந்த தகராறு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியா பல மொழிகள் பேசுகிற நாடு. அரசியல் சட்டத்திலேயே 18 மொழிகளுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. ஆகவே அந்தந்த மாநிலத்து மொழியிலே தான் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே ஹிந்தியில் முகப்பு பக்கம் இருந்ததாக LIC விளக்கம். வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருந்துவதாகவும் பதிவு. LIC இணையதள முகப்பு பக்கம் ஹிந்தி மொழியில் மாறிய விவகாரம். மொழி பிரச்சினை சிக்கலை தீர்க்க கோரி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக MP கனிமொழி கடிதம். டெண்டர் முறைகேடு குறித்து கருத்து தெரிவிக்க அறப்போர் இயக்கத்திற்கு தடை கோரிய வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார் எடப்பாடி பழனிசாமி. டிசம்பர் 11ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக கூட்டணிக்கு வருபவர்கள் 20 சீட் 100 கோடி வேண்டும் என அரிசி விற்பது போன்று பேரம் பேசுகின்றனர். கட்சி கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு பேச்சு. அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் பணியில் ஈடுபடவில்லை எனில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் எதிர்க்கட்சியாகவே இருக்க நேரிடும். திருச்சி கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. இப்படியே இருந்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியதுதான். இந்த 2 தொகுதிக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். (2026) சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா போராட்டம். அரியலூரில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் KP முனுசாமி பேச்சு. அதிமுகவுடைய கௌரவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ், இது எல்லாம் காப்பாற்றப்படணும்னா 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். சென்னை திருவேற்காடு அடுத்த கோலடியில் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வலுக்கட்டாயமாக கைது செய்தது காவல்துறை.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் வலுக்கட்டாயமாக கருத்தடை செய்ததால் பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள் 3 ஒன்றிய செயலாளர்களை நியமிக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். பனையூர் அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. நெல்லையில் அமரன் திரைப்படம் ஓடிய திரையரங்கின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ரஹீம் என்பவரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. சென்னை ஐனாவரத்தில் பட்டப்பகலில் இளம்பெண்ணை பட்டாக்கத்தியால் வெட்டிய நபரால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை. பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் கட்டுவதற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று திட்டவட்டம். மதுரை பரவையில் பழங்குடியின சாதி சான்று கேட்டு காட்டுநாயகன் சமூகத்தினர் நடத்திய தொடர் போராட்டம் வாபஸ். அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. பண மோசடி தொடர்பாக வெளிநாடுகளில் இருந்து வந்த 1.5 கோடி செல்போன் அழைப்புகள் AI மூலம் தடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு ADGP சந்தீப் மிட்டல் தகவல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணி அங்கே கேட்வேல வெளிநாட்டிலேருந்து இதே மாதிரி கால் வருது இல்லையா, அவங்க சஸ்பெக்ட் கால்கே ப்ரொஃபைல் பண்ணி அந்த கேட்வேல நிப்பாட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 டேஸில் இந்த கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 crore கால்ஸ் ஸ்டாப் பண்ணிக்காங்க, பிளாக் பண்ணிக்காங்க. அது கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள வெள்ளிமலை சின்ன திருப்பதி இடையேயான சாலை எப்பொழுது அமைக்கப்படும்? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதை காளான் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்றாதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. வழக்கில் தமிழக கூடுதல் உள்துறை செயலர் மற்றும் தமிழக தடய அறிவியல் இயக்குநர் ஆகியோரை எதிர் மனுதாரர்களாக சேர்த்து உத்தரவு. பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்தது நீர்வளத்துறை. நீர்வளத்துறையின் 147 பொறியாளர்கள் குழுவில் இடம்பெறுவர் என்றும் அறிவிப்பு. சென்னை மெட்ரோ திட்டத்தில் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ், போரூர் உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணி 100% நிறைவு. ரயில் நிலையம் வழித்தடங்களை தாங்கும் வகையில் 2225 தூண்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். $1792 கோடி முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். கூடுதலாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வரும் 29ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். நோயாளிகளுக்கு டேக் முறை, சிசிடிவி கேமரா பொருத்துவது உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்கவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்.
சென்னை கிண்டியில் உள்ள பாலிஹவுஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை செய்வதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜா தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற வருவாய்த்துறை சோதனை நிறைவு. 400க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் என தகவல். கொக்கைன் போதைப் பொருள் விற்பனையில் முக்கிய டீலராக செயல்பட்டு வந்தவர் பெங்களூருவில் கைது. சென்னையில் கைதான கும்பல் கொடுத்த தகவலின்படி தெற்கு மண்டல தனிப்படை போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கும்பல் கைது. திருடிய பணத்தில் 4 கோடிக்கு நூற்பாலையை விலைக்கு வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது அம்பலம். தஞ்சையில் தாய் இறந்த துக்கம் தாங்காமல் 28 வயது மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். தாழிட்ட வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து காவல்துறையினர் பூட்டை உடைத்து உடல்களை மீட்டனர். மேட்டுப்பாளையம் மோத்தேபாளையம் கிராமத்தில் வனத்துறைக்கு போக்கு காட்டி வரும் சிறுத்தை. கூண்டு வைத்து கண்காணிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தாக்கி பலியான 2 உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் உடலை பெற்றுக் கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 2 கொன்ற தெய்வானை யானையை புத்தாக்க முகாமிற்கு அனுப்ப ஆலோசனை. வனத்துறை, அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள் முடிவு செய்த பின் புத்தாக்க முகாமிற்கு யானை அனுப்பப்படும் என தகவல். நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவோ பக்தர்கள் பார்வையிடவும் அனுமதி மறுப்பு. திருச்செந்தூரில் யானை தெய்வானை தாக்கி 2 உயிரிழந்ததன் எதிரொலியாக நடவடிக்கை. நவம்பர் 21ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. நவம்பர் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல். சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதால் நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்பிட மீன்வளத்துறை அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழை காரணமாக வீடுகளை சூழ்ந்த மழை நீர். தார் சாலை முழுவதும் 2 அடிக்கு மேல் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. ஐயப்பனுக்கு மாலை அணிந்தபடி ஆந்திராவில் உள்ள தர்காவிற்கு சென்ற ராம் சரண். ஏ.ஆர். ரகுமானுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற சென்றதாக விளக்கம். பிரபுதேவா நடிப்பில் உருவாகியுள்ள ஜாலியோ ஜிம்கானா பட செய்தியாளர் சந்திப்பில் வாக்குவாதம். படத்தில் அண்மையில் ஹிட் அடித்த போலீஸ்காரன கட்டிக்கிட்டா பாடலை தான் எழுதியது போல் இயக்குனர் சக்தி சிதம்பரம் போட்டுக் கொண்டதாக புகார். அவர் இருக்கும்போது டைரக்டர் வர சொல்லுங்க சார். ஏன் வெளியே போறாரு அவரு? ஜெகன் சார் அப்ப தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லங்க ஆரம்பமே மாசு பண்றனே. ஜெகன் ப்ளீஸ் எங்கனால மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகன் ப்ளீஸ்